வழிந்தோடுதலுக்கு ஆயத்தம் ஆகுங்கள் என்ற தொடர் போதனை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். தேவன் நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் அவருடைய முழுமையில், அவருடைய பிரசன்னத்தில் நாம் நிரம்பி வழிய வேண்டும். அவரால் நாம் நிரம்பி வழிய வேண்டும். அவருடைய சத்தியத்தால் நிரம்பி வழிய வேண்டும். அவருடைய குணாதிசயங்களால் நாம் நிரம்பி வழிய வேண்டும். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் நிரம்பி வழிய வேண்டும். அவருடைய பரிசுத்தத்தால் நாம் நிரம்பி வழிய வேண்டும். அது மட்டுமல்ல, நாம் சகலவித ஆசீர்வாதங்களோடு நிரம்பி வழிய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது வெளிப்படையான பிரசன்னத்தை அனுபவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வெளிப்படையான பிரசனம். ஏற்கனவே நாம் பார்த்தவனமாக தேவன் எங்கும் இருக்கிறார். அது அவருடைய ஒரு குணாதிசயம். இஸ் தி omnipresent God. அவர் எங்கும் இருக்கிறவர். ஆனால் அதை பார்க்கிலும் ஒரு விசுவாசிக்கு அவர் தம்முடைய வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்படையான பிரசன்னத்தையும் கொடுக்கிறார். அதை தான் ஒவ்வொரு விசுவாசிக்கு தேவைப்படுகிறது. தேவனுடைய வெளிப்படையான பிரசனம். அந்த வெளிப்படையான பிரசனத்தை அனுபவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவது நாம் பார்த்தது, தேவன் மீது நாம் பேரார்வம் கொள்ள வேண்டும். தேவன் மீதான பேரார்வம் நமக்கு இருக்க வேண்டும். அதை ஆழமாய் பார்த்தோம். இன்றைக்கு இரண்டாவது காரியத்தை பார்க்க போகிறோம். தேவனை பிரியப்படுத்த விருப்பம். தேவனை பிரியப்படுத்த விருப்பம் ஸ்லாஷ் போட்டுட்டு முழுமையான கீழ்ப்படிதல். தேவனை பிரியப்படுத்த விருப்பம் ஸ்லாஷ் நோட்ஸ் எழுதுறவங்க முழுமையான கீழ்ப்படிதல். Desire to please God slash total obedience. If you want to please God, you have to have total obedience. தேவனை பிரியப்படுத்த நீங்கள் விரும்பினால் முழுமையான கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அதாவது, நான் குமாரனாகிய இயேசுவாக இருப்பதால் மட்டுமே என் பிதாவானவர் என்னோடு நடப்பதில்லை என்று இயேசு சொல்கிறார். நான் தேவனுடைய குமாரன் இருக்கிறபடினால்தான் என் பிதாவானவர் என்னோடு நடக்கவில்லை. மாறாக அவர் மீது நான் அவருக்கு கீழ்ப்படிவதற்கு நான் வைத்திருக்கிற பேரார்வம், அதுதான் முக்கியம். அவருக்கு கீழ்ப்படிவதற்கு, அவரை பிரியப்படுத்துவதற்கு என்னுடைய பேரார்வம் அவருடைய பிரசனத்தை பெற்றுள்ளது. அப்போ நீங்கள் தேவனுடைய பிரசனத்தை பெற விரும்பினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும். தேவனை பிரியப்படுத்துவதில் பேரார்வம் காண்பிக்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படிவதில் நீங்கள் பேரார்வம் கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக அல்ல, அவரை விரும்பி அதை செய்கிறோம், மனதார செய்கிறோம். அவருக்கு முழுமையான கீழ்ப்படிதல் கொடுக்க விரும்புகிறோம். அதுதான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்ப பாருங்க, இங்கே நாம் இந்த எல்லா காலத்திற்கும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக, மிகப்பெரிய உதாரணமாக தேவகுமாரன் இயேசு இங்கே காணப்படுகிறோம், அதை பெற்றுள்ளோம். அவருடைய பரலோக பிதாவை குறித்து அவர் சொல்லுகிற காரியம், அவர் பேசுகின்ற வேளையில் அவர் சொல்கிறார், நான் அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறேன். நான் அவருக்கு பிரியமானதை எப்பொழுதும் செய்கிறேன். தேவனுடைய வெளிப்படையான பிரசனத்தை நாம் அனுபவிக்க விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய பிரசனத்தை வெளிப்படுத்துவார். அப்போ நம்முடைய குறிக்கோள் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை. நாம் நமக்காக வாழாமல், நம்முடைய லட்சியங்களுக்காக மட்டும் வாழாமல், முதன்மையாய் பிரதானமாய் நாம் தேவனுக்கென்று வாழ்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். இது கொஞ்சம் சவாலான செய்தி தான். ஏனென்றால் இது நம்மை ஊக்குவிக்கிறது, இது நம்மை தூண்டுகிறது. நீ எனக்காக என்ன செய்திருக்கிறார் என்று கர்த்தர் கேட்கும் போது, ஆண்டவரே உமக்கு பிரியமானதை மட்டும் நான் இதுவரைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியவில்லை என்றால் ஆவியானவரிடத்தில் நீங்கள் முறையிட வேண்டும். ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் எப்பொழுதுமே தேவனை பிரியப்படுத்துகிற காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கேட்க வேண்டும். ஆமென்.
அப்ப பாருங்க, இயேசுவானவர் தெளிவாக சொல்கிறார், அவருக்கு பிரியமானதை நான் எப்பொழுதும் செய்கிறேன். இந்த வசனத்திலிருந்து 2 பாடங்கள் நான் எடுக்கிறேன். முதலாவது கர்த்தராகிய இயேசுவின் குறிக்கோள் பிதாவாகிய தேவனை, எழுதிக்கிங்க. கர்த்தராகிய இயேசுவின் குறிக்கோள் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்துவதாக இருந்தால் நாம் எப்படி அதை காட்டிலும் குறைவாக செய்ய முடியும்? If the goal of the Lord Jesus himself was to please God the Father, how can we do any less? இயேசுவனுடைய குறிக்கோளே பிதாவானவருக்கு பிரியமானதை செய்ய அவர் இருக்குமானால் அதை காட்டிலும் நாம் எப்படி குறைவாக செய்ய முடியும்? அவர் தேவகுமாரன். அவரே அவருடைய முழு கவனத்தை எதன் மீது செலுத்தினார்? பிதாவை பிரியப்படுத்துவது, தேவனை பிரியப்படுத்துவது. அப்போ நாம் அதை விட எப்படி குறைவாக இருக்க முடியும்? அப்போ தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது அவருடைய குமாரனை போல. ஏனென்றால் நாமும் குமாரர்கள், குமாரத்திகள். அப்போ நாமும் தேவனுக்கு பிரியமானதை செய்ய நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் போது கர்த்தர் அரும்பெரும் காரியங்களோட வாழ்க்கையில் செய்வார். ஓ ஹalleluya. அப்போ நாம் கவனம் செலுத்த வேண்டிய காரியம், நான் எந்த அளவுக்கு தேவனை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய காரியங்கள் அவரை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறதா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது பாடம், நான் கற்றுக்கொண்ட இரண்டாவது பாடம் நீங்களும் கற்றுக்கொள்ள நான் விரும்புகிறேன். இந்த லக்கு அல்லது இந்த குறிக்கோள் இயேசுவை மிகவும் ஊக்குவித்து நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று சொல்ல முடிந்தது. பாருங்க, இந்த குறிக்கோள், பிதாவை நான் பிரியப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோள் இயேசுவை ஊக்குவித்து அவர் என்ன சொல்கிறார்? நான் எப்பொழுதும் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன் என்று சொல்கிறார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், நம்முடைய இரட்சகரின் ஒவ்வொரு வார்த்தையும், எண்ணமும், செயலும் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்ற அவருடைய தொடர்ச்சியான ஆசை அல்லது விருப்பத்தால் தூண்டப்பட்டது. மிக முக்கியமானது பாருங்க, அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் எதனால் தூண்டப்பட்டது? தேவனை பிரியப்படுத்த வேண்டும் என்கின்ற அவருடைய ஆர்வம், அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சை, அவருடைய ஆசை. நம்முடைய ஆசை இந்த கால வேளையில் என்னவா இருக்கிறது? நம்முடைய வாஞ்சை எதனால் தூண்டப்படுகிறது? நம்முடைய விருப்பத்தால் தூண்டப்படுகின்ற காரியம், பிதாவாகிய தேவனை நான் ஒவ்வொன்றிலும் பிரியப்படுத்த வேண்டும். அது இயேசுவனுடைய குறிக்கோளாய் இருந்தது. அது நம்முடைய குறிக்கோளாய் இந்த காலையில் மாற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிறவர்கள் தேவனுக்கு நெருக்கமாய் இருப்பார்கள். Those who please the Lord are the closest to the Lord. You need to make a note of that. தேவனுக்கு பிரியமானவர்கள் அவருக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறார்கள். அதுதான் இயேசுவான விரும்பினார். நமக்கு முன்மாதிரியாக அவர் நமக்கு இந்த பாடத்தை காண்பித்திருக்கிறார். ஆமென், ஆமென். இப்பயே சைலண்ட் ஆயிட்டாங்க ஆண்டவரே. நம்முடைய இரட்சகர் நமக்காக மிக உயர்ந்த தகுதியான லக்கை மாதிரியாக காட்டியுள்ளார். Our Savior has modeled for us a supremely worthy goal. நம்முடைய இரட்சகர் நமக்காக ஒரு மிகுந்த அது அல்லது மிக உயர்ந்த தகுதியான லக்கை, குறிக்கோளை நமக்கு என்ன செய்திருக்கிறாருங்க? மாதிரியாக வைத்துள்ளார் அல்லது மாதிரியாக காட்டியுள்ளார். அது என்ன? எப்போதும் பிதாவாகிய தேவனை பிரியப்படுத்துவது. அதுதான் அவருடைய உன்னத உயர்ந்த தகுதியான லக்கு. ஏன் அதை வாழ்ந்து காட்டினார்? நாமும் அதை பின்பற்றுவோம் என்று. அப்போ நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஒவ்வொரு சொல்லிலும், நம்முடைய ஒவ்வொரு எண்ணத்திலும், நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் நாம் பிதாவை பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கொலோசியர் 1 10 வசனம். கொலோசியர் 1:10. சகலவித நற்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து
கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். அல்லேலூயா. அப்போ கவனிக்க வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்த நாடுவது ஒரு உன்னத, உயர்ந்த, தகுதியான இலக்காக இருக்கிறது. ஆமென். கர்த்தரை பிரியப்படுத்துவது நம்முடைய மிக உயர்ந்த, தகுதியான இலக்காக இருக்கிறது. அப்போ நாம் கவனிக்க வேண்டிய காரியம், தேவனை தேவனை பிரியப்படுத்த அல்லது அவரை பிரியப்படுத்துவது, அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று நாம் வாஞ்சையாய் இருப்போமானால், நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருக்கு தகுதியான வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழ அது நமக்கு உதவும். நம்முடைய லக்கு, நம்முடைய குறிக்கோள் அவரை பிரியப்படுத்துவது என்று இருக்குமானால், அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்குமானால், அது என்ன செய்கிறது நமக்கு? அவருக்கு தகுதியான வாழ்க்கையை வெற்றிகரமாய் வாழ நமக்கு உதவுகிறது. அதுதான் நாம் பார்க்க வேண்டும். இப்படி நாம் செய்யும்போது கவனிக்க வேண்டும், நம்முடைய இருதயத்தில் நாம் உறுதி செய்து, நாம் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். நம்முடைய மனதில் அந்த வசனம் சொல்கிறது, சகலவித நற்கிரியையிலும். அப்போ நம்முடைய எல்லா வழிகளிலும், நாம் செய்கின்ற எல்லா கிரியைகளிலும், நற்கிரியைகளிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவரை பிரியப்படுத்த வேண்டும். ஆமென். அப்படியானால் நாம் நாமே பார்த்து ஒவ்வொரு நாளும், நாள் முழுவதும் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இந்த வார்த்தை, இந்த எண்ணம், இந்த செயல் என் ஆண்டவரை பிரியப்படுத்துமா? Will this thought, will this word, will this action please my God? Is the question you ask yourself every day or all through the day. நாள் முழுக்க நாம் இந்த கேள்வி நம்மை நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். இந்த நான் சிந்திக்கிற, நான் யோசிக்கின்ற இந்த எண்ணம், நான் பேச போகின்ற இந்த வார்த்தை, நான் செய்ய போகின்ற இந்த செயல் என் ஆண்டவரை பிரியப்படுத்துமா? என் தேவனை பிரியப்படுத்துமா என்று நீங்கள் உங்களையே கேள்வி கேட்க வேண்டும். நீங்கள் அப்படி செய்யும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தேவனுக்கு பிரியமான தேர்வுகளை செய்யும்படியாக உதவுவார், வழிநடத்துவார். தேவனை பிரியப்படுத்தக்கூடிய தேர்வுகளுக்குள் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துவார், வழிநடத்துவார். அப்போ நாம் சொந்த முயற்சியில் அவரை பிரியப்படுத்த முயற்சிக்கவில்லை, மாறாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். God helps us to make, the Holy Spirit helps us to be guided into God pleasing choices. அப்போ ஒவ்வொரு நாள் தேவனுக்கு பிரியமான காரியங்களை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய காரியங்கள் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாய் நாம் பலன் காண முடியும். ஆமென். இந்த சிறிய வாக்கியத்தை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இது கர்த்தரை பிரியப்படுத்துமா? அந்த சிறிய வாக்கியத்தை நீங்க மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நீங்க சிந்திக்கிற ஒவ்வொரு அந்த எண்ணத்தை சிந்திப்பதற்கு முன்பாக, ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக, ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக, இது தேவனை பிரியப்படுத்துமா என்ற அந்த கேள்வி நீங்க கேட்டீங்கன்னா, நான் சொல்கிறேன் 100% நீங்கள் பரிசுத்தமாய் வாழ்வீர்கள். ஒரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக, இந்த நான் பேச போகின்ற வார்த்தை அவரை பிரியப்படுத்துமா? நான் யோசிக்கின்ற இந்த எண்ணம் அவரை பிரியப்படுத்துமா? நான் செய்ய போகின்ற இந்த காரியம் அவரை பிரியப்படுத்துமா? கேட்போமானால் எத்தனையோ தவறுகளிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அப்போ நம்முடைய ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு எண்ணம், ஒவ்வொரு காரியம் எதன் அடிப்படையில் இருக்க வேண்டும்? அவரை பிரியப்படுத்துகிறதா இல்லையா? அவரை பிரியப்படுத்தவில்லை என்றால் அதை நான் செய்ய போறதில்லை, யோசிக்க போறதில்லை, பேச போறதில்லை. அவரை பிரியப்படுத்துமானால் நிச்சயமாக அதை பேசுவேன், சிந்திப்பேன், அதை செயல்படுத்துவேன். அப்போ இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக ஒரு புத்தியுள்ள ஆராதனை வெறும் பாடல்களை பாடுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு வார்த்தையிலும், ஒவ்வொரு எண்ணத்திலும், ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது,
நான் செய்கின்ற இந்த காரியங்கள் அவருக்கு பிரியமாய் இருக்கிறதா இல்லையா? ஆமென். ஒவ்வொரு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற காரியங்களுக்கு இந்த ஒரு சிறிய வாக்கியத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அப்படி செய்தால் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஞானத்தை பேசுவார். அது மட்டுமல்ல, சரியான தேர்வுகளை செய்யும்படியாக உங்களை தொடர்ந்து நடத்துவார். He will help you pursue the right choices in life. வாழ்க்கையில் சரியான தேர்வுகளை செய்ய, அதை பின்தொடர அவர் நமக்கு உதவுவார். அப்ப நம்முடைய சொந்த முயற்சியில் இதை செய்து தோற்று போவதில்லை. மாறாக தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து நம்மை வழிநடத்துகிறார். இந்த வார்த்தை பேச அவருக்கு பிரியமா இருக்கும் என்று தூண்டுவார். இந்த யோசனை நீ யோசி, இது தேவனுக்கு பிரியமா இருக்கும். இந்த செயலை செய், இது தேவனுக்கு மகிமை கொண்டு வரும் என்று அவர் ஒவ்வொரு நொடியும் நமக்கு வழிகாட்டுதல் செய்வார், நம்மை வழிநடத்துவார். That's why I love the Holy Spirit. ஆகவேதான் பரிசுத்த ஆவியானவரை நான் அதிகமாய் விரும்புகிறவனாய் காணப்படுகிறேன். ஆமென். அப்படி நாம் பார்க்கும்போது கர்த்தருக்காக ஒரு தகுதியான வாழ்க்கை வாழ்வது கடினமான ஒரு காரியம் அல்ல. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளும் பவுல் அப்போஸ்தலருடைய வார்த்தைகள் அடிப்படையில் நம்முடைய குறிக்கோள் கர்த்தரை பிரியப்படுத்துவதை ஆக்கிக் கொள்ளும் போது நான் சொல்கிறேன், தேவனுக்காக ஒரு தகுதியான வாழ்க்கை வாழ்வது நமக்கு கடினமா இருக்காது. அப்போ நாம் யோசிக்கின்ற காரியம் இதுதான். நான் அவருடைய அவருடைய குறிக்கோள் எப்படி இருக்கிறதோ, கிறிஸ்து எப்படி அவர் சொன்னாரோ, எப்பொழுதுமே நான் தேவனை பிரியப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அவருக்கு பிரியமான காரியங்களை நான் செய்கிறேன். பவுல் அப்போஸ்தலன் அதே வார்த்தை தான் அவரும் சொல்கிறார். கொலோசியர் 1:10 மீதுமாய் வாசிங்க வேகமாய். சகலவித நற்கிரிகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்காக ஒரு நல்ல பாத்திரமாய் நடந்து கொள்ளுங்க. ஒரு நல்ல பாத்திரமா இருங்கன்றார். சரியான விதத்தில் நடந்து கொள்ளுன்றார். ஏன் சொல்றார்? அது அவருக்கு அது பிரியம் உண்டாகும். அப்போ நம்முடைய கவனம் ஒவ்வொரு நாளிலும் அடிக்கடியாக இந்த கேள்வி நாம் கேட்க வேண்டும். இந்த காரியம் அவரை பிரியப்படுத்துகிறதா? நிச்சயமாக சொல்கிறேன், அதற்கு நீங்கள் கவனம் செலுத்துவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் எந்த குறைவு இருக்காது. நிறைவான ஆசீர்வாதங்கள் உங்களை மேற்கொள்ளும். You cannot live a pleasing life to God and live in lack and want. It's impossible. அது சாத்தியமல்ல பிரியமானவர்களே. தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்து நீங்கள் பற்றாக்குறையில் வாழவே முடியாது. காரணம், தேவன் வானத்தையும் அவர் என்ன செய்வார்? நகர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். வானங்களை திறந்து உங்களை இடம் கொள்ளா போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. அப்போ நாம் தேட வேண்டிய காரியம் இதுதான். அவரை நான் பிரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேனா? அதுதான் இயேசுவினுடைய விருப்பமும் பவுலினுடைய வாஞ்சையும். அவருடைய வார்த்தைகள் அதை செய்யும் பொழுது நிச்சயமாக நாம் பெரிய ஆசீர்வாதத்தை காண்போம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பவுல் கூறுகிற வார்த்தைகளை கூர்ந்து கவனிப்போம். சகோதரரே, அதை பிடித்துக் கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். 12ஆம் வசனத்தை மீண்டும் வாசிங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். ஆசையாய் தொடர்கிறேன். அப்போ பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் நன்றாக தெரிந்த ஒரு காரியம், அவருக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம், நான் இன்னும் கிறிஸ்துவின் சாயலை அடையவில்லை. நான் அதிலிருந்து
வெகு தூரமாய் பின்தங்கி இருக்கிறேன் என்று சொல்கிறார். பாருங்க, பிரதான அப்போஸ்தலர் பவுலை இப்படி சொல்லும்போது, அப்போ நாமெல்லாம் என்ன சொல்லுவது? அவரை விட நாம் என்ன செய்கிறோம்? வெகு தூரமாய் பின்தங்கி இருக்கிறோம். கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக அல்லது கிறிஸ்துவின் சாயலை அடைய அவரே சொல்கிறார் பாருங்க. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். I press on. நான் இன்னும் அடையல, ஆனால் அதற்காக நான் சாக்கு சொல்லி அப்படியே வாழ்ந்து போறது இல்ல. நான் முயன்ற அளவுக்கு என்னால் முடிந்தவரை நான் முயற்சி செய்வேன். தேவனுடைய ஆவியின் ஒத்தாசையினால் உதவினால் நான் அதை அடைந்தே தீருவேன். ஐயோ, ஆண்டவர் போல நம்மளால் வாழ முடியாது பிரதர். ஏதோ நம்ம வாழ்ந்துட்டு போறோம், அவர் கிருபை கொடுத்தா பரலோகம் போவோம், இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லவே முடியாது. நம்முடைய லட்சியமே பரலோகம் போவது மட்டுமல்ல, பரலோகத்தை பூமியில் வாழ்வது. Hallelujah. Our goal in life is not just to go to heaven. It is to live heaven on earth in us. Are you with me, church? இருக்கிறீங்களா சபை? நம்முடைய குறிக்கோள் வெறும் பரலோகம் போவது மட்டுமல்ல, பரலோகத்தை இந்த பூமியில நம் மூலமாய் வாழப்பட வேண்டும். பரலோக வாழ்க்கை நம்மால் வாழ முடியுமா? முடியாதா? முடியும். காரணம், நமக்குள் பரிசுத்த ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமென். பரலோகத்தில் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இப்போது வாசம் பண்ணுகிறார். எனவே பரலோக வாழ்க்கை ஏற்கனவே நமக்குள் இருக்கிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ தேவ ராஜ்யம் அங்க இருக்கிறது. Praise the Lord. அப்போ நான் என்னுடைய சொந்த முயற்சியில் வாழ முயற்சிக்கவில்லை. ஆவியானவர் எனக்கு அதிகாரமும் வல்லமையும் கிருபை வரங்களை கொடுத்து அதை வாழ வைக்கிறார். அப்போ நான் மேன்மை பாராட்ட முடியாது. நான் வாழ்ந்துட்டேன், நான் அடைந்து தீர்ந்து விட்டேன் என்று சொல்ல முடியாது. நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் பவுல் சொல்கிறார். நான் இன்னும் கிறிஸ்துவின் சாயலை அடையவில்லை, ஆனால் நான் பின்தொடர்கிறேன். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். பாருங்க, பவுலுக்கு நன்றாக இந்த காரியம் தெரிந்தது. என்ன? கர்த்தரோடு நான் சிறப்பாக நடக்க விரும்பினால் நான் தொடர வேண்டும். அந்த சாயலுக்கு ஒப்பாக மாறுகிற வரைக்கும், அந்த சாயலை அடைகிற வரைக்கும் நான் அதை, அந்த லக்கை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருப்பேன். நான் அதை நாடி தொடருவேன். நாம் அப்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏனென்றால் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன். எந்த லக்கை நோக்கி தொடர்கிறார்? தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய். அந்த பந்தய பொருள் என்ன? தேவனை ஒவ்வொரு வார்த்தையிலும் செயலிலும் அவருடைய நம்முடைய செயல்களிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிதாவான தேவனை பிரியப்படுத்த வேண்டும். அந்த லக்கை நோக்கி தான் பவுல் செல்கிறார், தொடர்கிறார். அப்ப பாருங்க, பவுல் ஒரு உயர்வான குணமுள்ள ஒரு மனிதர். He had a high character about him. அது மட்டுமல்ல, ஒரு அற்புதமான பயபக்தி, தேவன் மீது அற்புதமான பயபக்தி அவருக்கு இருந்தது. He had a magnificent devotion to the Lord. நம்முடைய பயபக்தி எப்படிப்பட்டது? அவரிடத்தில் காரியங்களை பெறுவதற்கு மட்டுமே அவரிடத்தில் நாம் சேருகிறோமா? அல்லது அவர் என்னுடைய தகப்பன், அவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கின்ற அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Relationship with the Father is more important than the reality of the blessings. ஆசீர்வாதத்தின் உண்மைகளை விட தேவனோடு நெருங்கிய ஒரு உறவை வைப்பதுதான் உன்னத ஸ்லாக்கியம். When God became our Father, it was not to give us blessings. தேவன் நமக்கு பிதாவாய் மாறினது காரியம் வெறும் ஆசீர்வாதங்களை கொடுப்பதற்கு மட்டுமல்ல, நம்மோடு உறவு கொள்வதற்கு. அந்த உறவில் ஆசீர்வாதங்கள்
நிறைந்திருக்கிறது. அந்த உறவில் பாதுகாப்பு, பராமரிப்பு, மற்ற எல்லா காரியங்கள் நிறைவாய் இருக்கிறது. ஆனால் தேவன் விரும்புகின்ற காரியம், நாம் விரும்ப வேண்டிய காரியம், அவரை பிரியப்படுத்த வேண்டும். ஆமென். பாருங்க, இவ்வளோ உயர்வான ஒரு குணமுள்ள ஒரு மனுஷன், அவ்வளோ தேவ பக்தி அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் சொல்கிறார் பாருங்க, நான் இன்னும் கிறிஸ்துவின் சாயலை அடையவில்லை. ஆனால் அதோட நேரத்துல பாருங்க, அந்த வார்த்தை சொல்லிவிட்டு அவர் கொடுக்கிற பதில் பார்க்க வேண்டும். அவர் சொல்கிறார், 14ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் ஆ அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக ஆ லக்கை நோக்கி லக்கை நோக்கி தொடருகிறேன். தொடர்கிறேன். என்னால அடைய முடியவில்லை என்று சொல்லி அப்படி நான் விட்டு விடவில்லை. அரகுர கிறிஸ்தவ வாழ்க்கை நான் வாழல. மாறாக நான் என்ன செய்கிறேன்? கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நான் லக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றார். நான் அதோடு நிறுத்தல. இன்னும் நான் முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் அந்த லக்கை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன். என் பிதாவானவரை என்னுடைய எல்லா நற்கிரியைகளிலும் பிரியப்படுத்துவது. ஆமென். அப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளும் கர்த்தரை பிரியப்படுத்துவதனுடைய லக்கினால் நான் நினைவு நினைவுபடுத்திக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, அதற்கு ஏற்றவாறு என்னை ஊக்குவித்துக் கொள்கிறேன். நான் அதனால் உந்தப்படுகிறேன். ஒவ்வொரு நாள் நான் விழிக்கும் போது என்னுடைய உண்மையான, மேன்மையான, என்னுடைய முதன்மையான காரியம், இந்த நாளில் நான் எல்லா காரியத்திலும் அவரை பிரியப்படுத்த வேண்டும். I begin my day asking the Lord to help me to please him in every way. ஒவ்வொரு வழியிலும், ஒவ்வொரு விதத்திலும் அவரை பிரியப்படுத்த எனக்கு உதவி செய்யுங்க என்று ஒவ்வொரு நாள் ஆவியான இடத்தில் நான் கேட்கிறேன். நீங்களும் கேட்கும் போது அந்த நாள் முழுக்க நான் பேச போகிற இந்த வார்த்தைகள், நான் பேச போகிற இந்த காரியங்கள், நான் செய்ய போகிற இந்த செயல்கள், நான் சிந்திக்க போகிற இந்த எண்ணங்கள் அவரை பிரியப்படுத்துமா என்ற கேள்வி நீங்கள் கேட்டு நீங்கள் நிச்சயமாய் முன்னேற வேண்டும். அப்ப நாம் செய்ய வேண்டியது, நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? இந்த மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக முன்மாதிரியாக இருக்கிற அப்போஸ்தலர் பவுல் உடைய இந்த தெய்வீக பயபக்தியை, இந்த தெய்வீக பக்தியை நாம் பின்பற்ற முடியும், பின்பற்ற வேண்டும். அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறதுனால, ஆகவேதான் அவர் ஒரு இடத்துல சொல்றார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். எவ்வளவு தைரியமா சொல்றாரு பாருங்க. என்னை நீங்க ஃபாலோ பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அவரை பின்பற்றுகிறேன். நான் அந்த அளவுக்கு அவரை பின்பற்றுகிறபடினால் நீங்கள் என்னை பின்பற்றலாம். ஏனென்றால் அதே குணம் உங்களுக்குள் வரும். எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் பாருங்க. அவருடைய ஒவ்வொரு ஏக்கமும் அவரை பிரியப்படுத்த வேண்டும். ஆகவேதான் தேவன் அவரை விடாமல் பின்தொடர்ந்து அவரை ரட்சித்தார். அப்போ நம்முடைய மிகப்பெரிய உன்னத லட்சியம் என்ன, லக் என்ன, குறிக்கோள் என்ன? கர்த்தரை ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மணி நேரமும், நொடிக்கு நொடியாக நாம் அவரை பிரியப்படுத்த வேண்டும். அப்படி செய்யும்போது நிச்சயமாக அரும் பெரும் காரியங்கள் சம்பவிக்கும். அப்போ தேவனுடைய வெளிப்படையான பிரசன்னத்தை பெறுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஒன்றே ஒன்றுதான். கர்த்தரை பிரியப்படுத்த நான் விரும்ப வேண்டும். கர்த்தரை பிரியப்படுத்த நீங்கள் விரும்ப வேண்டும். கர்த்தரோடு நெருங்கிய ஒரு விதத்தில் நான் அவரை பிரியப்படுத்த வேண்டும். ஓ தேவனே, என்னுடைய வாழ்க்கை உமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரட்டும் என்று ஒவ்வொரு நாள் கேட்க வேண்டும். அப்பா, ஒவ்வொரு நாளும் என்னுடைய ஜீவன் உமக்கு சந்தோஷத்தை கொண்டு வரட்டும் என்று நீங்கள் கேட்கும் போது நிச்சயமாய் அரும் பெரும் காரியங்கள் கர்த்தர் செய்வார். உங்களால் அந்த வார்த்தை சொல்ல முடியுமானால், ஆண்டவரே, இந்த நாள் முழுவதிலும் என்னுடைய வாழ்கின்ற இந்த வாழ்க்கை, இந்த ஜீவன் உமக்கு சந்தோஷம் கொண்டு வரட்டும். நீங்கள் அப்படி செய்ய முடியுமானால், சொல்ல முடியுமானால், நான் சொல்கிறேன், நீங்கள் தேவனுடைய
வெளிப்படையான பிரசனத்தின் வழிந்தோடுதலுக்காக நீங்கள் ஆயத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். தேவனுடைய வெளிப்படையான பிரசனத்தை பெறுவதற்கு மூன்றாவது காரியம் தீவிர ஜெபம் மற்றும் ஆராதனை. Intense prayer and worship is another way to experience the manifest presence of God. Intense prayer and worship is another way to experience the manifest presence of God. தேவனுடைய வெளிப்படையான பிரசன்னத்தை அனுபவிக்க மற்றொரு வழி தீவிர ஜெபம் மற்றும் ஆராதனை. ஆமென். சங்கீதம் 63:1. சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்போ அந்த 63ஆம் சங்கீதத்தினுடைய தலைப்பு பாருங்க. தாவீது யூதாவின் வனாந்திரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தாவீது எங்கெங்க இந்த சங்கீதத்தை பாடினார்? வனாந்திரத்தில் இருக்க, யூதா வனாந்திரத்துல இருக்கும்போது. எப்போங்க இந்த பாடலை பாடினார்? இந்த சங்கீதத்தை பாடினார்? யூதாவின் வனாந்திரத்துல யாராவது பாட முடியுமா? அதுவும் அவருடைய சூழ்நிலை. வேத வல்லுநர்கள் சொல்கிற காரியம், தன்னுடைய மகனாகிய அப்சலோமிலிருந்து தப்பித்து தன்னுடைய குடும்பத்தோடு உயிர் காப்பாற்றுவதற்கு தன்னுடைய சொந்த மகனை விட்டு வனாந்திரத்தில் ஓடி ஒளிந்து கொண்டு, அப்போ யோசித்து பாருங்க, இமோஷனலா உணர்ச்சி வசமாக அவர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருப்பார். எந்த தகப்பன் தாய் அதை தாங்க முடியுமா? சொந்த பிள்ளை சிங்காசனத்திற்காக, ராஜ்யத்திற்காக சொந்த தகப்பனை கொலை செய்ய துணிந்து விட்டான். முழு தேசத்திற்குள் அவன் ஒரு தவறான காரியத்தை செய்து அவர்களை கவர்ந்தெழுத்து எப்படியாவது இந்த குடும்பத்தை அழித்து விட வேண்டும் என்று அவர்களை பின்தொடரும் போதுதான் இவர் ஓடி போய் வனாந்தரத்தில் ஒளிந்து கொண்டு, அந்த வேதனையான சூழ்நிலையில் அப்போ நாம் யோசிக்க வேண்டியது, யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கிற போது தாவீது இந்த சங்கீதத்தை பாடினார். அப்போ கவனிக்க வேண்டும், வனாந்திர அனுபவங்கள் தவிர்க்க முடியாதவைகள். மீண்டும் சொல்கிறேன், ஏன்னா எல்லாரும் சைலண்ட் ஆயிட்டீங்க. வனாந்திர அனுபவங்கள் ஒரு விசுவாசி தவிர்க்க முடியாது. நீங்கள் எவ்வளவு பரிசுத்தமாய் வாழ்ந்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு அற்புதமாய் ஆராதித்தாலும் சரி, நீங்கள் எவ்வளவு அருமையாக பாடினாலும் சரி, நீங்கள் எவ்வளவு உண்மையாக தசமபாகம் செலுத்தினாலும் சரி, சில நேரங்களில் நாம் இவ்விதமான வனாந்திர அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே யாராவது இது வரைக்கும் நான் ஒரு வனாந்திர வாழ்க்கை சந்தித்ததே இல்லை என்று சொல்ல முடியுமா? கை உயர்த்துங்க பார்ப்போம். யாராவது இது வரைக்கும் நான் ஒரு வனாந்திர வழியாய் போனதே கிடையாது பாஸ்டர், நான் செழுமையா இருக்கிறேன், கை உயர்த்தினேன்னா நான் உங்க கூட சேர்ந்துடுறேன், ஏன்னா எனக்கும் அது வேணும். ஆனால் அப்படி இல்லை. நான் பாருங்க, ஒருத்தருங்க, ஏன்னா நாம் அனைவரும் சில நேரங்களில் வனாந்திரமான பாதைகளில் கடந்து செல்கிறோம். ஆமென். ஆனால் நற்செய்தி என்னவென்றால், அந்த வனாந்திர அனுபவங்கள் வரும்போது மற்ற நேரங்களை பார்க்கிலும் கர்த்தர் நமக்கு மிக நெருக்கமாய், மிக சமீபமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, நம்முடைய நிலைமை நம்முடைய ஆராதனையை நடத்தக்கூடாது. நாம் எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நான் தேவன் மீது வைத்திருக்கிற பற்றுதல், நான் தேவன் மீது வைத்திருக்கிற அன்பு, நான் தேவன் மீது வைத்திருக்கிற பாசம் அசைக்கப்படக்கூடாது. Oh, talk to me somebody. ஆமென். அப்போ பாருங்க, முதலாம் வசனத்தில் அவர் சொல்கிற விதத்தை, வனாந்திரத்தில் இருந்து கொண்டு தன் உயிர் எப்பொழுது போகும் என்று தெரியாமல் சொந்த மகன் அவனுக்காக வேட்டையாடி கொண்டிருக்கிறான். எந்த நிமிஷத்துல தன்னுடைய சொந்த மகனுடைய பட்டத்தால் அவன் சாவான் என்று இருக்கும் போது தாவீது சொல்கிற வார்த்தைகள் நன்றாக கூர்ந்து கவனிங்க.
ஓ தேவனே நீர் என்னுடைய come on somebody என்னுடைய தேவன். தமிழ்ல தேவனே நீர் என்னுடைய தேவன், ஆங்கிலத்துல ஓ காட் யூ ஆர் மை காட். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வெளிப்படையான பிரசன்னத்தை அனுபவிக்க விரும்பினால் நாம் ஏனோதானம் என்று ஜெபிக்க கூடாது, தீவிரமாய் ஜெபிக்க வேண்டும், ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். இது ஒரு சாதாரணமாக நம்ம ஒவ்வொரு நாள் செய்யக்கூடிய ஒரு சாதாரணமான ஜெபம் அல்ல, இது ஒரு தீவிரமான ஜெபம். ஏனென்றால் ஓ தேவனே, அந்த வார்த்தையில் அந்த ஓ என்கின்ற வார்த்தை, ஆ என்கின்ற வார்த்தை, அதை பார்க்கும் போது அதனுடைய ஆக்ரோஷத்தை, அக்ரெசிவ்னஸ் நாம் புரிந்து கொள்ள முடியும். இவன் ஜெபிக்கின்ற ஜெபம் எப்படிப்பட்டது? தீவிரமான ஊக்கமான ஜெபமா இருக்கிறது. நான் வனாந்தரத்தில் இருக்கிறேன், என் உயிர் எப்பொழுது போகும் என்று தெரியாது, ஆனால் ஒன்று மட்டும் உம்மிடத்தில் நான் அறிவிக்க விரும்புகிறேன், ஓ தேவனை நீர் என்னுடைய தேவன். இந்த சூழ்நிலையில் கூட நான் சொல்ல முடியும், நீர் என்னுடைய தேவன். மை காட் ஷாட்டாலாமா காண்டரியோ ஷாயா. தேவன் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாவீது ஒன்றை விரும்புகிறான். என்ன? எழுதிக் கொள்ளுங்கள். என் துன்பம் உம் மீதுள்ள என் பாசத்தை மாற்றவில்லை. ஓ தேவனை நீர் என்னுடைய தேவன் என்று அவர் சொல்லும் போது தேவனிடத்தில் என்ன அறிவிக்க விரும்புகிறான்? ஒன்று இதுதான், என் துன்பம், அது என்னுடைய உபத்திரவம் உம் மீதுள்ள என்னுடைய பாசத்தை மாற்றவில்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் எல்லா சூழ்நிலைகளிலும் ஆராதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், தீவிரமாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். வெறும் நன்மைகளை பெறும்போது அல்லேலூயா சொல்வதல்ல, நெருக்கடியின் மத்தியில ஹalleluya, என் தேவன் அவர் நல்லவர். இந்த சூழ்நிலையில் சொல்ல நான் சொல்கிறேன், என் தேவன் நல்லவர். என்னுடைய இரண்டாம் சகோதரன் மரித்த பொழுது மிக வேதனையான சூழ்நிலையில் மரித்தார். அவர் ரோட்ல போகும்போது திடீர்னு மயக்கம் வச்சு ரத்தம் கக்கி அந்த ரோட்ல விழுந்து கிடந்தார். தண்ணீரை கேட்டார். ஆனால் பல பேர் அவர் ஒரு குடிகாரன் நினைச்சிட்டு தண்ணீரை கொடுக்காம கடந்து போய்விட்டாங்க. அங்கேயே மரித்து போனார். 7 மணி நேரம் என்னுடைய சகோதரனுடைய சடலம் அந்த தெருவில் இருந்தது. ஒருத்தர் கூட சட்டை பண்ணல. கடைசியாக ஒரு ரிக்ஷா ஓட்டு கொண்டு இருக்கிறவர் அவரை பார்த்து, ஐயோ நம்ம துரன்னு தெரிஞ்சு ரிக்ஷால போட்டு வீட்டுக்கு கொண்டு வந்தார். ஹாஸ்பிட்டல் கொண்டு போகும்போது அவர் ஏற்கனவே பல மணி நேரம் இறந்து விட்டார். நான் இங்க வேலூர்ல ஊழியம் செய்து கொண்டிருந்தேன். பரதராமி என்கின்ற ஒரு ஊருக்கு சென்று நைட்டு நான் வரும்போது ஏறக்குறைய 11 மணி இருக்கும். காலையில சென்று 11 மணிக்கு வந்தேன். வந்தேன்னா இந்த அப்பொழுதெல்லாம் டெலிகிராம் தான், ஒன்றும் கிடையாது. டெலிகிராம்ல ராய்ஸ்டன் டிக்ரூஸ் இஸ் டெட் என்னும் ஒரு வார்த்தை வருது. அப்படியே அந்த கேட் ஆண்ட விழுந்துட்டேன் ஷாக்ல. ஏன்னா எனக்கு இது அதிர்ச்சி, அவருக்கு வியாதி எல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்பொழுது ஆண்டவர் பாருங்க நல்லவர். என்னுடைய நெருங்கிய நண்பன் சேலத்துல பாஸ்டர் இருக்கிறார். ஆண்டவர் மாலையிலேருந்து அவர் இடத்துல பேசி, நீ போய் ஆகணும் வேலூருக்கு, நீ சீக்கிரமா போகணும். அவர் அவ்வளோ வற்புறுத்தி, அவர் என்ன எதுக்கு காலன்னு போய் பார்க்கணும். அவர் வரும்போது அவர் வர நேரத்துல தான் நாங்க அப்படியே அந்த கேட்டாண்ட விழுந்து கிடக்கிறேன், அழுது கொண்டிருக்கிறேன். அவர் ஓடி வந்து கட்டுப்பிடிச்சி என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அப்போ நான் சொன்ன உடனே அவர் பேக் பண்ணி பஸ்ல ஏறி நாங்க போனோம். நான் அங்க போய் சேரும் போது 3 மணி, கரெக்டா விடைகாலம் 3 மணிக்கு என் தாய், என்னுடைய அண்ணன் பிள்ளைங்க, என்னுடைய எல்லா சகோதரர்கள் கதறி அழுது கொண்டிருக்கிறார்கள். உள்ள சென்ற உடனே கர்த்தர் என் மேல் இறங்கி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்ல வைத்தார். நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, அது வரைக்கும் அழுது கொண்டிருந்த முழு குடும்பம், கதறி கதறி அழுது கொண்டிருந்த முழு குடும்பம், ஒரு தெய்வீக பிரசனமும் சமாதானம் விளக்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் என்னால் அந்த சம்பவம் மறக்கவே முடியாது. அடுத்த 7 மணி நேரம் ஒருத்தருடைய கண்ணுல இருந்து கண்ணீர் வரலைங்க. ஒரு தெய்வீக பிரசனம், ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொருடைய உள்ளத்தை ஆட்கொண்டது. அவருடைய சரீரத்தை எடுத்து சபைக்கு செல்லும் போது மட்டும்தான் மீண்டுமாய் உடைந்தோம். ஒரே ஒரு வாக்கியம், அந்த சூழ்நிலையில் கர்த்தர் என்னை பார்த்து, உன்னால் இப்பொழுது சொல்ல முடியுமா நான் நல்லவர்.
என்னை அறியாமல் நான் விருப்பப்படாமல் இந்த வார்த்தை என்னை தாண்டி வந்தது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது என் முழு குடும்பம் அன்றைக்கு சமாதானம் பெற்றது. பிரியமானவர்களே, மற்ற நேரத்தில் கர்த்தர் நல்லவர் சொல்வது ஒரு நாத்திகன் கூட சொல்லுவான். ஆனால் நெருக்கடியின் மத்தியில நீங்க குரல்களை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொல்லும் போது நான் சொல்கிறேன், முற்றிலும் மாற்றப்பட்ட காரியம் அது. வேறுபட்ட ஒரு காரியம் அது. அது வேற உலகத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் அது. ஆமென். அப்ப பாருங்க, தேவனுக்கு தாவீது தம்முடைய அன்பை 3 வெவ்வேறான வழிகளில் வெளிப்படுத்துகிறார் பாருங்க. முதலாவது, ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன். அப்படியானால் முதல் காரியம் அவர் சொல்கிறார், தேவனே நீர் இன்னும் என்னுடைய சுதந்திரம், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய சொத்து. அவர் அந்த வாக்கியத்தை, அந்த 3 வார்த்தைகள், தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று சொன்ன மாத்திரத்துல அவர் தேவனுக்கு வெளிப்படுத்துகின்ற அவருடைய அன்பின் ஒரு வழி, தேவனே நீர் இன்னும் என்னுடைய சுதந்திரம், நீர் இன்னும் என்னுடைய பொக்கிஷம், நீர் இன்னும் என்னுடைய ஆஸ்தி, நீர் இன்னும் என்னுடைய வாஞ்சை, என்னுடைய சொத்து. பிரியமானவர்களே, நெருக்கடியில் இருக்கும் போது, ஒரு வனாந்தரத்தில் இருக்கும் போது, ஒரு போராட்டத்தில் இருக்கும் போது, வறண்ட ஒரு உணர்வு இருக்கும் போது, ஏதோ ஆவிக்குரிய காரியங்களை பறிகொடுத்த மாதிரி ஆவியானவர் என்னை விட்டு பல கோடி மைல் தூரம் போய்விட்டார், அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இருக்கும் போது, ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் இன்னும் என்னுடைய தேவன், நீர் இன்னும் என்னுடைய பொக்கிஷம், நீர் இன்னும் என்னுடைய ஆராதனையின் பாத்திர, நீர் இன்னும் என்னுடைய வாழ்க்கையின் சரித்திரத்தை மாற்றுகிறவர், நீர் இன்னும் என்னுடைய தேவன் என்று ஆர்ப்பரிக்க முடியுமா? Do you have the tenacity and the boldness to say in your wilderness, oh God, you are still my possession? God is challenging this church today. இந்த சபைக்கு தேவன் சவால் எடுக்கிறார். இந்த நாட்களில் தேவனை பார்த்து, ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன். ஆமென். தனிப்பட்ட உறவுங்க. தாவீது சொல்ல, ஓ நீர் என்னுடைய முற்பிதாக்களின் தேவன் என்று சொல்ல. அவர் சொல்ல, ஓ நீர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்று சொல்லவில்லை. ஓ தேவனே நீர் என் தேவன். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன், நீர் இன்னும் என்னுடைய பொக்கிஷம், நீர் இன்னும் என்னுடைய சுதந்திரம், நீர் இன்னும் என்னுடைய செல்வம், நீர் இன்னும் என்னுடைய ஆஸ்தி. எத்தனை பேர் அது வாழ்றீங்க? வனாந்தரத்தில் சொல்ல முடியுமா? எல்லாவற்றையும் இழந்த பிறகு சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவர்களை உங்களை பார்த்து சொல்கிறேன், பெற்றோரே உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவன் அவர் அல்ல. பிள்ளைகளை பார்த்து சொல்கிறேன், அவர் உங்களுடைய பெற்றோரின் தேவன் அல்ல. கணவர்களை பார்த்து சொல்கிறேன், அவர் உங்களுடைய மனைவியின் தேவன் அல்ல. மனைவிகளை பார்த்து சொல்கிறேன், அவர் உங்களுடைய கணவரின் தேவன் அல்ல. அவர் என் தேவன். ஹல்லேலூயா. அவர் ஏதோ என்னுடைய பெற்றோரின் தேவன் இல்ல, அவர் என் தேவன். நான் அவரோடு ஒரு தனிப்பட்ட உறவை வைத்திருக்கிறேன். அந்த உறவு எந்த காரணத்தை கொண்டு நான் இழக்க மாட்டேன். என்னுடைய உறவு ஒரு உடன்படிக்கையின் உறவு. My relationship with God is a covenant relationship, a love relationship. Oh, hallelujah, hallelujah, hallelujah. என்னுடைய உறவு சாதாரணமான ஒரு உறவு அல்ல. என்னுடைய உறவு உடன்படிக்கையின் உறவு. உடன்படிக்கை அன்பினால் நான் நடத்தப்படுகிறேன். Praise the Lord. என்னை எந்த சக்தி மாற்ற முடியாது, என்னை எந்த காரியம் தொட முடியாது, என்னை எந்த காரியம் பின்மாற்றத்தில் போக வைக்க முடியாது. எதை நான் இழந்தாலும் அவருடைய அன்பை நான் இழக்க மாட்டேன். ஏனென்றால் உறவுகளை தாண்டி அவர் என்னை தேடி வந்தார், அவர் என்னை மீட்டார், அவர் எனக்காக சிலுவை பாடுபட்டார், அவர் எனக்காக ரத்தத்தை சிந்தினார். ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் எனக்காக பரிந்துரை செய்து கொண்டிருக்கிறது. அவருடைய அன்பு ஈடு இணையற்றது. அவருடைய அன்புக்கு எதுவும் ஒப்பிட முடியாதுங்க. அந்த அன்பை உணர்ந்துதான் தாவீது இங்க சொல்கிறார், நீர் இன்னும் என்னுடைய ஆஸ்தியாய் இருக்கிறீர், நீர் இன்னும் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறீர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் சொல்ல வேண்டும், தேவனே நீர் இன்னும் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறீர். ஆமென். ஒரு வறண்ட நிலத்தின் மத்தியில் நீங்க சொல்லணும், ஓ தேவனே நீர் என் தேவன், நீர் என்னுடைய தேவன். வியாதியின் மத்தியில் நீங்க சொல்ல வேண்டும், ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன்.
பிரச்சனைகளின் மத்தியில் நீங்கள் எழுப்பி சொல்லணும், ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன். ஆமென். தனிமையின் மத்தியில் நீங்கள் எழுப்பி சொல்ல வேண்டும், ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன். Oh my God, I feel the Holy Ghost in this place. He's about to change this church radically forever. இந்த சபையை முற்றிலுமாய் புரட்சிகரமான சபையாய் மாற்றப் போகிறார். நீங்கள் இந்த சத்தியத்தை எடுத்தால், நீங்கள் துணிந்து சொல்லணும், ஆண்டவரே நான் எந்த ஒரு சூழ்நிலையில் கடந்து போனாலும், நான் வருத்தப்பட்டாலும், என் சூழ்நிலையில் நான் சொல்லக்கூடியது, நீர் என்னுடைய தேவன். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் நான் நின்றாலும் நான் சொல்லுவேன், ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன். மலைகள் என்னை சூழ்ந்து கொள்ளும், மலை போன்ற பிரச்சனைகள் என்னை சூழ்ந்து கொண்டாலும் நான் சொல்லுவேன், ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன். ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன். எனக்கு விரோதமாய் என்னுடைய முழு குடும்பம் எதிர்த்து வந்தாலும் தாவீது சொன்னது போல, ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன் என்று நான் அறிக்கை செய்வேன். ஓ ஹalleluya, ஹalleluya. இதுதான் தீவிரமான ஜெபம். இதுதான் தேவனுடைய வெளிப்படையான பிரசன்னத்தை கவர்ந்திருக்கும். This is what attracts the presence, the manifest presence of God, when you can say with aggressiveness, with intensity, oh God, you are my God. Oh God, you are my God. என் குடும்பத்தில் என் தாய் தகப்பன் 40 நாளுக்குள் நான் எழுந்தேன். மரணத்தை அதிகமாய் சந்தித்த ஒரு குடும்பம் இருக்குமானால் அது எங்களுடைய குடும்பம். ஆனால் இதுவரைக்கும் தேவன் மீது இருக்கிற என்னுடைய அன்பு குறையவில்லை. என்னுடைய பாசத்தை இந்த பிரச்சனைகள் மாற்ற முடியவில்லை. இந்த மரணங்கள் சம்பவித்ததனால் எனக்கு இதிலேயும் கர்த்தர் கொடுத்த ஆறுதல், அவர்கள் அனைவரும் கர்த்தருக்குள் மரித்தார்கள். வேதம் சொல்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர் என்னுடைய தாய் தகப்பன் பாக்கியவான்கள். என்னுடைய அண்ணன் மகள் பாக்கியவாள். 19 வயது தான் அவள் இழக்கும் போது, ஆனால் பாக்கியவான். ஏன் தெரியுங்களா? கர்த்தருக்குள் மரித்தார். கர்த்தருக்குள் மரித்தார். என் அண்ணன்மார்கள் கர்த்தருக்குள் மரித்தார்கள். ஏழு பிள்ளைகளாய் இருந்த குடும்பத்தில் இப்போ 3 பேர் தான் இருக்கிறோம். ஆனாலும் இப்பொழுது நான் தைரியமாக, முழு ஆக்ரோஷத்தோடு, முழு தீவிரத்தோடு, என்னால் ஊக்கத்தோடு என்னால் சொல்ல முடியும், ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன். வெறும் வார்த்தையில் அல்லங்க, வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறேன். நான் என்னை மேன்மைப்படுத்தி பேசல, என் சாட்சியை சொல்கிறேன். I'm not boasting, I'm just testifying. He is my God. He is my God. என்ன நடந்தாலும் சரி, ஓ தேவனே நீர் என்னுடைய தேவன். ஆமென். தேவனே நீர் என்னுடைய தேவன். அடுத்த வார்த்தை, அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே. 2வது காரியம், தேவன் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தாவீது விரும்பின 2வது காரியம், தேவனே நீர் இன்னும் என் முன்னுரிமை. தேவனே நீர் இன்னும் என் முன்னுரிமை. Lord, you are still my priority. Not only are you still my possession, but you are still my priority. Hallelujah. நீர் இன்னும் என்னுடைய சுதந்திரம் மட்டுமல்ல, ஆஸ்தி மட்டுமல்ல, நீர் இன்னும் என்னுடைய முன்னுரிமையாய் இருக்கிறீர். My God. Early. எல்லாரும் சொல்லுங்க, அதிகாலமே. ஆமென். அதிகாலமே. பாருங்க, காரியங்கள் நன்றாக போகும்போது, வாழ்க்கை சொகுசாக இருக்கும்போது, மக்கள் தேவனுக்கு முதன்மையான இடத்தை கொடுப்பது சாதாரணமான ஒரு காரியம். ஆனால் எல்லாம் எதிர்மறையாக போகும்போது தேவனை முன்னுரிமையாக வைத்துக் கொள்வது முதிர்ச்சி பெற்ற விசுவாசிகள் மட்டும்தான் செய்ய முடியும். அதாவது ரட்சிக்கப்படும் போது, ஆண்டவரே இனி என்ன நடந்தாலும் இந்த ஜீவன் உம்முடையது, இது நீர் கொடுத்த பரிசு, இந்த வாழ்க்கை கொடுத்தது நீங்க, என்னை ரட்சித்தது நீங்க, என் மனக்கண்களை திறந்து என் பாவ வாழ்க்கை காண்பித்து அந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்தது நீங்க. நீங்க என்னை மீட்டெடுத்த பொழுது இனி இந்த வாழ்க்கை, இனி இந்த சுவாசம், இனி இந்த மூச்சு உமக்காக மட்டுமே. எத்தனை முரண்பாடான சூழ்நிலைகள் வந்தாலும் நீர் இன்னும் என் முன்னுரிமை. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், என்ன சூழ்நிலை வந்தாலும் தேவனே நீர் இன்னும் என் முன்னுரிமை. எத்தனை பேர் அதை சொல்ல முடியும்? ஹல்லேலூயா.
இந்த வனாந்தரத்துல நான் போராடி கொண்டிருக்கிறேன் என்று தாவீது சொல்லியிருக்கலாம். ஆனாலும் அவர் சொல்கிறார், ஆனாலும் பிதாவே, அதிகாலையில் உம்மை நான் தேடுவேன். அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். அதிகாலையில் என்னுடைய முதல் விழிப்பு, உயிர் பிழைச்சேனா இல்லையான்னு நான் யோசிக்கல. நான் முழிக்கும் போது, அட இன்னொரு நாள் கிடைச்சிருக்கிறது, என் மகன் இன்னும் என்னை கண்டுபிடிக்கல, நான் அதை யோசிக்கல. என் கண்களை திறந்த உடனே நீர் என் முன்னுரிமையா இருக்கிறேன். ஏனென்றால் என் கண்களை திறந்த உடனே நான் உம்மை தான் தேடுகிறேன். நான் உம்மை தான் தேடுகிறேன். என்னுடைய காரியம், நான் பெருமை தேடல, நான் சிங்காசனத்தை தேடல, நான் என்னுடைய அரண்மனை தேடல, என்னுடைய சொகுசான ராஜரிக வாழ்க்கை நான் தேடல. நான் கண் விழித்த உடனே நான் முதலாவது அதிகாலையில் நான் தேடின காரியம் உம்மை நான் தேடுகிறேன். வாட் அ மேன்! எனவேதான், ஆகவேதான் தாவீதை குறித்து தேவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். தாவீது பல மோசமான பாவங்களை செய்தான். விபச்சாரம், கொலை, இதெல்லாம் செய்தான். ஆனாலும் தேவன் ஏன் அவரை மன்னித்தார்? காரணம், அத்தனை காரியங்கள் செய்திருந்தாலும் அவர் தேவன் மீது ஒரு வெறி கொண்ட மனுஷனாய் வாழ்ந்தவன். அதை உணர்ந்து மனம் கசந்த மனம் திரும்பி சாஷ்டாங்கமாய் அவர் தலையின் மீது சாம்பலை போட்டு அவர் கதறி அழுதாருங்க. சங்கீதம் 51 நமக்கு மிக சிறந்த உதாரணமா இருக்கிறது. அவன் எப்படிப்பட்ட மனுஷன்! அவனுடைய சரீரத்தில் அவன் பலவீனமாய் இருந்தாலும் அவனுடைய ஆவியில் தேவனுக்காக வைராக்கியமாய் நின்ற ஒரு தேவ மனிதன். ஆகவேதான் தாவீதை பற்றி இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்கிறார் பாருங்க, அதிகாலையில், எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அந்த வாக்கியம் மட்டும். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். பரிசை தேடுவேன். அதிகாலமே சுகத்தை தேடுவேன். அதிகாலையில் நீங்க கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை தேடுவேன். இல்ல, அதிகாலமே, oh look at that, come on somebody help me. அதிகாலமே நான் காரியங்களை தேடல, அதிகாலத்தில் நான் பொருட்களை தேடல, அதிகாலத்தில் ஆசீர்வாதங்களை தேடல, அதிகாலத்தில் மன்னிக்கவும் மன்னிக்கவும் கவனிக்க வேண்டும். அதிகாலையில் நான் வெற்றிகளை தேடல, அற்புதங்களை தேடல, இந்த காரியத்தை தேடல, அந்த காரியத்தை தேடல, என் பிள்ளைகளுடைய ரட்சிப்பை தான் தேடல. அதிகாலத்தில் நான் தேடுகிற காரியம் உம்மை மட்டும்தான். நீர் எனக்கு போதும். எனக்கு இருக்கிறது ஒரே தேவை, நீங்க தான். ஆமென். ஆகவேதான் அவர் சொல்கிறார், ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒன்று மட்டும்தான் அவர் கேட்டாருங்க. அவர் சிங்காசனம் கேட்கல, அரண்மனை கேட்கல, அவர் ராஜரிகத்தை கேட்கல, நான் இஸ்ரவேலின் ராஜாவாக இருக்கணும் அவர் ஆசைப்படல. தேவன் அவரை வைத்தார், தேவன் அவரை நியமித்தார், அதற்கென்று அவரை அபிஷேகம் பண்ணினார். அப்ப கவனிக்க வேண்டும், அவர் வனாந்தரத்தில் இருந்த பொழுது ஏற்கனவே 3 முறை அபிஷேகம் பண்ணப்பட்டவராக தான் வனாந்தரத்தில் இருக்கிறாரு. Are you there, church? 3 முறை இதற்கு முன்பாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகுதான் வனாந்தர வாழ்க்கை அவருக்கு அனுபவம் வருகிறது. அப்ப கவனிக்க வேண்டிய காரியம், அபிஷேகம் பண்ணப்பட்டபடியால் உங்களுக்கு பிரச்சனையே வராதுன்னு என்று அர்த்தமாகாது. தேவன் எதற்காக அபிஷேகம் கொடுக்கிறார்? உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக அல்ல. பிரச்சனைகள் வரும்போது அபிஷேகம் உங்களை தாங்கும், உங்களை சகிக்க வைக்கும், உங்களை மேற்கொள்ள வைக்கும். Am I talking to somebody? அபிஷேகம் எதற்காக? உங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலைகள் வரும்போது அதை எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி. Oh Lord, hallelujah. பல பேர் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, எப்படி இந்த சூழ்நிலையோட நீங்கள் கடந்து போனீங்க? நீங்க சொல்லுங்க, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் என்னால சொல்ல முடியும், அவர் கிருபை எனக்கு போதுமானதா இருந்தது. அவர் அபிஷேகம் என்னை தாங்கியது. நான் வருத்தப்பட்டு, நான் வேதனைப்பட்டு அழணும் நினைச்சேன். நான் எப்படி இந்த மேற்கொண்டு நான் வெளியே வர போறேன்? என்னுடைய நேசமானவர் நான் எழுந்த பொழுது என் வாழ்க்கை முடிந்தது என்று நான் நினைத்தேன். ஆனால் இப்பொழுது பல ஆண்டுகள் பிறகு நான் பின்னிட்டு பார்க்கும்போது அதை எப்படி அவர் இல்லாமல் அவள் இல்லாமல் நான் எப்படி கடந்து வந்தேன் எனக்கே தெரியல பாஸ்டர் என்று பல விசுவாசிகள் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். அதற்கு காரணம் அபிஷேகம். The anointing is not to guarantee your life free of problems. The anointing is to guarantee you that when the problems come, He will give you the power to overcome it. The anointing is the power to overcome. அபிஷேகம் என்பது மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அல்லது அதிகாரம். ஆமென். வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்தில நான் உம்மை அதிகாலையுமே தேடுகிறேன். ஒரு வறண்ட சூழ்நிலை,
ஒரு வறட்சியான வாழ்க்கை, ஆவிக்குரிய முன்னேற்றம் இல்லை, ஆவிக்குரிய வரங்கள் இல்லை, ஆவிக்குரிய செழிப்பு இல்லை, ஆவிக்குரிய காரியங்கள் இல்லை. நான் இப்பொழுது விரக்தி அடைந்து நான் சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் பாஸ்டர். ஆனாலும் இந்த சூழ்நிலையில் நான் அதிகாலையில் எழுந்து என் கர்த்தரை நான் தேடுகிறேன். சகோதரரே, சகோதரிகளே, நீங்கள் பாக்கியவான்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நீங்க கர்த்தரை தேடுற பாருங்க, நான் சொல்கிறேன், உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம். உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயம். தாவீதுனுடைய வாழ்க்கை பாருங்க, இதற்கு பிறகு அவருடைய வாழ்க்கை உயர்த்தப்பட்டது. நான் சொல்கிறேன், இஸ்ரவேல் தேசத்துல மிக வெற்றியுள்ள வாழ்ந்த ஒரு ராஜா இருக்குமானால் அது தாவீது. அந்த அளவுக்கு தேவன் அவரை வெற்றி சிறக்க பண்ணினார். இன்றைக்கு கூட இஸ்ரவேல் மக்கள் மத்தியில அவர் ஒரு அதிகமாய் மரியாதை செலுத்தக்கூடிய நாமமாய் இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும். யூதர்களுடைய மனதில் ஒரு மிகப்பெரிய இடத்தை பிடித்திருக்கிறது தாவீது. அதற்கு காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் இன்னும் என்னுடைய சுதந்திரமாய் இருக்கிறார். அவர் இன்னும் என்னுடைய, சொல்லுங்க, அவர் என் தேவனாய் இருக்கிறார். அவர் என்னுடைய முன்னுரிமையாய் இருக்கிறார். மூன்றாவதாக மூன்றாவதாக கடைசி வாக்கியத்து முதலாம் வசனத்துல, என் ஆத்துமா என் ஆத்துமா உம்மேல் தாகமா என் இருக்கிறது, ஆத்துமா உன்மேல் தாகமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. எந்த இடத்துல? வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்திலே. சொல்லுங்க, அதை வாசிங்க, அதுல இருந்து வாசிங்க. வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. பிரியமானவர்கள், இதுதான் முக்கியம். எப்படிப்பட்ட இடத்துல அவர் சொல்கிறார், என் ஆத்துமா இன்னும் உன் மீது தாகமா இருக்கிறது, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதும். நிலத்திலே வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதும். அப்படிப்பட்ட ஒரு நிலத்தில அவர் சொல்கிறார், என் ஆத்துமா உம்மேல் தாகமா இருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. என் மாம்சமானது, என் தாகம், என் மாம்சம் யாரை வாஞ்சிக்கிறது? உம்மை வாஞ்சிக்கிறது. உன் பொருள் அல்ல, உன் ஆசீர்வாதம் அல்ல, நீர் கொடுக்கக்கூடிய பராமரிப்புகள் அல்ல, உம்மையே வாஞ்சிக்கிறது. When we go past the blessing and go to the blesser, that's when love is real. ஆசீர்வாதத்தை தாண்டி ஆசீர்வதிக்கிறவரை நாம் நாடும் போது அப்பொழுதுதான் நம்முடைய அன்பு உண்மையானது. வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாத பொழுது, ஆண்டவரே நீர் என்னுடைய சொத்து, இது போதும், மற்றதெல்லாம் நீங்க பார்த்துக் கொள்வீங்க, நீர் என்னுடைய தேவனாய் இருந்தால் மட்டும் எனக்கு போதும் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் சொல்கிறேன், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாய் பரலோகத்தின் அனுபவங்கள் சந்திப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். மூன்றாவது அவர் சொல்கிறார், தேவனே நீர் இன்னும் என்னுடைய பேரார்வம். Lord, you are still my passion. Number one, Lord, you're still my possession. Number two, Lord, you're still my priority. Number three, Lord, you're still my passion. தேவனே நீர் இன்னும் என்னுடைய பேரார்வமாய் இருக்கிறீர். என்ன நடந்தாலும் சரி, என்னுடைய ஆராதனை குறைக்கப்படாது. என்னுடைய உன் மீது நான் வைத்திருக்கிற அன்பும் பாசமும் மாற்றப்படாது. நான் இதற்காக பிறந்தவன், தேவனுக்காக வாழ நான் பிறந்தவன். தேவனுக்காக வாழ தேவன் என்னை ரட்சித்தார். அவருக்காக வாழ என்னை மீட்டார். அவருக்காக வாழ என்னை தேடி வந்தார். என் உடையான சேற்றில் அவர் இறங்கி என்னை தூக்கி அவர் அனுப்பி அவர் மரணத்தில் சிக்கி எனக்காக நாம் பாடுபட வேண்டியதில் அவர் பாடுபட்டு என்னை விடுதலையாக்கினார். ஓ ஹல்லேலூயா! ஓ தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை தேடுகிறேன். அப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்த அறிக்கை நம்மால் செய்ய முடியுமா? அப்படிப்பட்ட வல்லமை வாய்ந்த ஒரு அர்ப்பணிப்பு நம்மால் செய்ய முடியுமா? செய்ய முடியுங்க. தாவீதை பார்க்கலாம், நாம் இரத்த உடன்படிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
அவர் நியாயப்பிரமாணத்தை வைத்துக்கொண்டு இவ்வளவு தூரம் வாழ முடியுமானால், நாம் கிருபையினால் வாழக்கூடியது அதை விட அதிகங்க. அப்போ தாவீதை பார்க்கிலும் நம்மால் தேவனை நேசிக்க முடியுமா? நிச்சயமாய், நிச்சயமாய். தாவீது உறவுகளை தாண்டி கர்த்தரை தேடினான். ஆசீர்வாதங்களை தாண்டி அந்த உறவை நாடினான். பொருட்களை தாண்டி தேவனை தேடினான். அவருக்கு வேண்டியதெல்லாம் அரண்மனை கிடையாது. அவர் சொன்னது, உன் மீது என் ஆத்துமா தாகமா இருக்கிறது, என் மாம்சம் உம்மையே வாஞ்சிக்கிறது. இந்த வேதனையான சூழ்நிலையில் என்னுடைய ஒரே ஒரு ஏக்கம், வருத்தம் என் மகள்ல. உன் ஆலயத்துல வந்து உம்மை ஆராதிக்க முடியலையே, உன் பிரகாரங்களில் வந்து உம்மை துதிக்க முடியலையே. அவருடைய வருத்தம் அதுதான். என்ன ஒரு வாழ்க்கை பாருங்க. What a life. What a life. தேவனே, நீர் இன்னும் என்னுடைய பேரார்வமாய் இருக்கிறீர். மற்ற எந்த ஒரு காரியம் உம்மை விட்டு என்னை பிரிக்க முடியாது. இதுதான் பவுல் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தில் கூறுகிறார். ஒன்றும் உம்மை விட்டு, கிறிஸ்துவில் இருக்கிற அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். அவர் நிச்சயமாய் சொல்கிறார், என்னை எதுவும் பிரிக்காது. காரணம், நான் ஆராதனையாளன். ஆமென். எல்லாரும் கரங்களை வைத்து சொல்ல, நான் ஒரு ஆராதனையாளன். நான் தீவிரமாய் ஜெபிக்கிறவன், தீவிரமாய் ஆராதிக்கிறவன். Praise the Lord. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்த்தரை ஆராதிக்க கற்றுக்கொள்ளும். Learn to praise in your worst scenarios of life. Because if you can do that, you will draw heaven and heaven's glory to your doorstep. உங்களுடைய வாசல் அண்டையில் பரலோகத்தின் மகிமை நீங்கள் ஈர்ப்பீர்கள். Our passion should be only God and God alone. நம்முடைய பேரார்வம் நம்முடைய வேலை அல்ல, நம்முடைய வியாபாரம் அல்ல, நம்முடைய பொழுதுபோக்குகள் அல்ல. நம்முடைய பேரார்வம் தேவன் மட்டுமே. ஆமென். கடைசியாக 2ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். என்ன சொல்றாருங்க? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையும் கண்டேன். அவர் விரும்புகின்ற ஒரே ஒரு காரியம் சொல்கிறார். உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் என்ன சொல்றாருங்க? இப்படியும் உம்மை பார்க்க பார்க்க. ஆசையாயிருந்து. என்னுடைய ஆசையெல்லாம் ஒண்ணுதான். நான் ஆண்டவரே பரிசுத்த ஸ்தலத்தில் வந்தாலும், அங்க வரும்போது நான் பார்க்க விரும்புகிற ஒரே ஒரு நபர் நீங்க மட்டும்தான். என் ஆசை நீர், என் வாஞ்சை நீர், என் விருப்பம் நீர், என் அரண் நீர், என் பாடல் நீர், என்னுடைய நடனம் நீர், என்னுடைய சுவாச காற்று நீர், என்னுடைய நாடி துடிப்பு நீர், என்னுடைய எல்லா இரத்த ஓட்டமும் நீர் ஐயா. நீர் எல்லாமா இருக்கிறீர் என்று உம்மால் சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடிகிறதுங்களா? இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து ஆசையாய் இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தரை பார்க்க துணிகிறவர்கள் நிச்சயமாய் அவருடைய மகிமை, அவருடைய வல்லமை ருசிப்பீர்கள். ஆமென். You cannot pursue the presence and not have the power and glory. Because the package is one. The power and the glory is in the presence of the Father. பிதாவின் பிரசன்னத்தில் தான் அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் இருக்கிறது. பிரசன்னத்தை நாடுகிறவர்கள், அவருடைய ஆழ்த்தத்துவத்தை தேடுகிறவர்கள், தேவனை தேடுகிறவர்கள், அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் அடைவீர்கள். அவரை பின்பற்றி அவருடைய வல்லமையும் அவருடைய மகிமை பெறாமல் இருக்கவே முடியாது. ஆகவேதான் அவர் சொல்கிறார், இப்படியே உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன். உம்மை பார்க்க ஆசையா இருந்த போதே எனக்கு உம்முடைய மகிமையும் வல்லமையும் கண்டேன். ஆகவேதான் நான் இந்த வனாந்தர வாழ்க்கையிலும் வனாந்தர சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட பாடலை எழுத முடிகிறது, பாட முடிகிறது. காரணம், உம்முடைய மகிமையும் வல்லமை இந்த சூழ்நிலையில் என்னை தாங்கி கொண்டிருக்கிறது.
How is your life today? உங்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது? Can you say, this is my driving force, this is my impetus? இதுவே என்னுடைய வாழ்க்கையின் தூண்டுதல், இதுவே என் வாழ்க்கையின் உந்துதல். இது இல்லாமல் என்னால் நான் ஜீவிக்கவே முடியாது, என்னால் வாழ முடியாது, என்னால் உயிரோடு இருக்க முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லைன்னா எனக்கு இந்த வாழ்க்கையே இல்லை. வாழ்க்கை அர்த்தமற்றதாய் மாறிவிடும். இந்த நாள் நாம் தீர்மானம் எடுப்போம். யாவரும் எழுந்து நிற்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை வருகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் அனைவரும் ஆட்கொண்டபடினால் உமக்கு நன்றி அப்பா. உம்மை பிரியப்படுத்துகின்ற வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையாக, எங்களுடைய வாழ்க்கையாக அமையட்டும் அப்பா. இந்த வார்த்தை கேட்டுவிட்டு நாங்கள் செல்ல போறதில்லை. இதை ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொரு நாள் நாங்கள் ஆண்டவரே யோசித்து தியானித்து அசை போட்டு கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில இதை வாழ நாங்கள் ஆண்டவரே முயற்சி செய்வோம். இனி அப்பா, இயேசுவை போல, பவுலை போல எங்களுடைய ஆண்டவரே முதன்மையான லக்கு உம்மை பிரியப்படுத்துவதப்பா. உம்மை தீவிரத்தோடு ஆராதிப்பது, தீவிர ஜெபத்தோடு உம்முடைய சமூகத்திலும் சன்னிதானத்திலும் நாங்கள் வருவோம் அப்பா. ஓ தேவனே, நீர் என்னுடைய தேவன். அதிகாலமே உம்மை நான் தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரமற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கும். என் மாம்சம் உம்மை வாஞ்சிக்கும். அர்ப்பணிக்கிறேன். எங்க வனாந்திர வாழ்க்கை சோலையாய் மாற்ற நீர் வல்லவர். எங்கள் வனாந்திரத்துல சோலையா இருக்கிறது நீரையா. மாற்றப்பட்ட சூழ்நிலையில எங்களை மறுரூபப்படுத்தின எங்கள் தகப்பன் நீரே ஆண்டவரே. எங்களுடைய வனாந்திரத்தில் ஆண்டவரே சோலையாய் இருக்கிறேன். எங்களுடைய பாலைவனத்தில் சோலை நீங்க தம்பா. இந்த வார்த்தைகளை பேசுறபடினால் உங்களுக்கு நன்றி. பேசின ஒவ்வொரு பிள்ளைகளோடு ராஜா நீர் இடைப்படுவீராக. இந்த இரண்டு காரியங்கள் ஆண்டவரே செய்வதற்கு கடினமாய் இருந்தாலும் நீர் உதவி செய்யும் போது ஆவியானவரை நாங்கள் எளிதில் அது செய்ய முடியும். ஆண்டவா, உமக்கு பிரியமானதை செய்ய நான் சித்தம் கொண்டிருக்கிறேன், தீர்மானித்திருக்கிறேன். உதவுங்க, உதவுங்க. என் குடும்பம், என் சபை, என்னுடைய ஆவிக்குரிய எந்த குடும்பம், ஆன்லைனில் பார்க்கிற ஆவிக்குரிய சகோதர சகோதரிகள், அந்த குடும்பங்கள் யாவரும் கர்த்தாவே உமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ உம்மை தீவிரத்தோடு ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதியும். வந்த ஒவ்வொரு குடும்பத்தோடு நீர் பேசினீர். தொடர்ந்து ஆண்டவரே அதை கடைபிடிக்க உதவி செய்யும். இப்பொழுது ராஜா, அற்புதங்களுக்காக ஆண்டவரே தேவையோடு வந்திருக்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். அவர்கள் ஆவி ஆத்தும சரீரத்தில் ஆண்டவரே அற்புதங்களை செய்தரலும். இப்படிப்பட்ட வார்த்தைக்கு பிறகு கர்த்தாவே நீர் அசைவாடாமல் இருக்க முடியாதப்பா. உடைய வல்லமையும் மகிமையும் விளங்க பண்ணும். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஆண்டவரே அசாதனமாய் மாற்றியறலும். அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய மலை போன்ற பிரச்சனையை பார்த்து பேசுகிறேன். நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. இனி இந்த மக்களுடைய வாழ்க்கையில் நீ குடியிருக்க முடியாது. பிசாசுவின் தொல்லைகள் நாங்கள் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. உன் கிரியைகள் அழிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. இயேசுவின் ரத்தத்தினால் பாவ எண்ணங்கள், பாவ ஆசைகள் மேற்கொள்கிறோம். தீய காரியங்களுடைய வாழ்க்கை விட்டாண்டவரை துண்டித்து விடும். பரிபூர்ணத்தினால் எங்களை நிரந்தலாம். எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் வல்லமையும் பிரசன்னமும் உங்களோடு இன்றும் சதா காலங்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அறிக்கை செய்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை துதித்து நாம் கடந்து செல்லலாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணி என் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை என் மேல் பிரசன்னமாக்கி எனக்கு சமாதானம் கட்டளிட கடவர் என்பதே. ஆமென்.